ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம், அந்த லக்னத்தில் 4ஆம் இடத்துல உங்களுக்கு என்ன கிரகம் இருக்கு, உங்களுக்கு 4ஆம் இடம் மாந்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. சரிங்களா? சரி, அடுத்தது கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே அது காலச்சக்கரத்துக்கு 6வது வீடு. இந்த கன்னி லக்னத்துலலாம் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்களுக்கு கடன் சுமைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் உழைப்பாளிகளாக இருப்பாங்க, நல்லா உழைப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது உடல் உழைப்பு சார்ந்த விஷயங்களை கொடுக்கறது. அப்போ இந்த கன்னி லக்னக்காரங்க உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், கடன் சுமைகளை அவங்க சுமந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கடன் மீன்ஸ் கடமைகள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. கடன் என்னங்க? கடமை தான் கடன். கடன்னா நம்ம நினச்சிக்குவோம் பணம் தான் கடனை, நம்ம ஒரு காசு பணம் தான் கடன் ஆகுது அப்படின்றது கிடையாது, கடமை. அப்போ இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு கடமைகள் அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய அந்த பொறுப்பு, அந்த கடமை அப்படிங்கக்கூடியது இந்த இடத்துல அவங்களுக்கு இருக்குது. அப்போ இவங்க லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சி உச்சமாகிற, சுக்கிரன் நீசமாகிற. இப்போ 2ஆம் இடம் எப்பவுமே பொருளாதார பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 4ஆம் இடம் என்னவா வருது? தனுசு வீடா வருது. இது எந்த பகுதி? வடமேற்கு பகுதி. இந்த இடத்துல மாந்தி நின்னா, 4ஆம் இடத்துல மாந்தி நின்னா நேரா புதன் வீடான 10ஆம் இடத்தை பார்க்கும். குருவோட மாந்தி. இங்க என்ன நட்சத்திரம்? மூலம், பூராடம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரமும் இங்கே இருக்கு. இப்போ இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல மாந்தி மூலத்தில் நின்றுச்சு அப்படின்னா அவங்களால வீடு கட்டவே முடியாது. வீடு கட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆகி போயிடும். ஏன்னா 4ஆம் இடம் தான் இவங்களுக்கு 7ஆம் இடமா போச்சு. கன்னி லக்னத்துக்கு எப்பவுமே 7ஆம் இடம் பாதகம். திருமணத்துக்கு அப்புறம் தான் வீடு கட்டுவாங்க. வீடு கட்டினா கல்யாணம் நடக்காது. 4ஆம் இடம் செயல்பட்டுச்சுன்னா 7ஆம் இடம் செயல்படாது, சுகஸ்தானம் கெட்டு போயிடும். அப்ப இந்த 4ல மாந்தி இருந்தா வடமேற்கு பகுதி பாதிக்கப்படும். அடுத்தது குருவுடைய வீடா இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய நமக்கு பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா, அந்த மாதிரியான உறவுகள் நமக்கு பாதிக்கப்படும். குருனா வழிகாட்டி. முதல்ல நமக்கு வழிகாட்டி யாரும் கிடைக்க மாட்டாங்க. அடுத்தது மூல நட்சத்திரத்தில் நின்னா என்ன சொன்னேன்? கேது சார்ந்து, அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி, சின்ன சின்ன கட்டி வர்றது உடம்புல. அடுத்தது 9ஆம் பாவம் சார்ந்த பிரச்சனைகள். இந்த மாதிரியான 9, 4 இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கேது நின்னா, கேதுவுடைய நட்சத்திரத்துல மாந்தி நின்னா ஒரு ஸ்கின் பிரச்சனை. அடுத்தது பூராட நட்சத்திரத்துல மாந்தி நின்னா 2, 9ஆம் அதிபதி சுக்கிரன். வீடு கட்டினதுக்கு அப்புறம் தந்தை உறவு பாதிக்கப்படும், தந்தைக்கு ஒரு கண்டத்தை கொடுக்கும். அடுத்தது பொருளாதாரம், கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது, ஜாமீன் கொடுத்து மாட்டிக்கிறது, நானாச்சுன்னு சொல்லி மாட்டிக்கிறது, அதெல்லாமே அவங்களுக்கு அந்த சொத்து வாங்கினதுக்கு அப்புறம், வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஸோ வீடு மட்டும் கிடையாதுங்க, சொத்துன்றது ஒன்று 4ஆம் இடம் தான். சுய சொத்து நான் சம்பாரிச்சு நான் வாங்கினா அது 4ஆம் இடம், அப்பா கொடுத்தா அது 9ஆம் இடம், அம்மா கொடுத்தா அது 4ஆம் இடம், அம்மாவுடைய சொத்து. நான் வாங்கினா என்னுடைய சொத்து 4ஆம் இடம், சுய சொத்து. அப்போ அந்த சொத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி, அதாவது பெண்ணுடைய சாபம் உள்ள சொத்தாக இருக்கும். இப்போ ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அண்ணன் தம்பிங்க வந்து அக்கா தங்கச்சிகளுக்கு கொடுக்காம சொத்தை ஏமாத்தி அந்த சொத்தை நம்மகிட்ட வித்துருவாங்க. அப்போ அந்த சொத்துல பெண்ணுடைய சாபம் இருக்கும். நம்ம பார்த்துக்கலாம் என்ன மாதிரியான சாபங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சூரியனுடைய நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்துல மாந்தி நின்னா
சொத்தை வாங்கினதுக்கு அப்புறம் மிகப்பெரிய இழப்பு. 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயன சயன சுகம் போச்சு, தூக்கம் இருக்காது. அடுத்தது ஒரு சொத்தை இழந்து ஒரு சொத்தை வாங்குற மாதிரி இருக்கும். இந்த சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு சொத்தை இழந்து அந்த சொத்துக்கு ஈடு கட்டுற மாதிரி இருக்கும். தூக்கமே வரலைம்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டினதுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரலைங்க, ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு போட்டு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா 12ஆம் இடம் என்பது அயன சயன சுகம். இந்த 12ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால இந்த கன்னிலக்கணக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல மாந்தி இருந்து அந்த மாந்தி சூரியனுடைய சாரத்தில் இருந்தால் 12ஆம் இடம் சார்ந்து பிரச்சனைகளை கொடுக்கும். 2வது தொழில் ஆரம்பிச்சு லாஸ் ஆயிடுவாங்க. குழந்தைங்க உயர்கல்வி படிக்க முடியாம போயிடும், தடையை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயமும் இந்த கன்னிலக்கணக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல மாந்தி இருந்து இந்த மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்கள்ல இருந்தா வடமேற்கு பகுதி பாதிக்கும். அந்த வடமேற்கு பகுதியில ஒவ்வொரு எந்த மாதிரியான தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது துலா லக்னம். உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு 4ஆம் பாவம் எந்த வீடா வருது, நீங்க என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு 4ல் உங்களுக்கு என்ன கிரகம் இருக்கு, எந்த மாதிரியான பலன்கள் நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த பதிவோட முடிவுல